Hi friends, welcome to our Lithika Boutique channel. I am Kanchana, professional makeover artist and beautician. இது என்னோட நியூ யூடியூப் சேனல். இந்த சேனல் வந்து என்ன பர்பஸ்க்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரீயாக மேக்கப் கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தரதுக்காக இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை செல்ஃப் மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்து மேக்கப் கற்றுக்கிட்டு இனிமேல் தான் என்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த சேனல்ல என்ன இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ப்ரொஃபஷனலா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேக்கப் கத்துக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்க மேக்கப் ஆக்சிடேஷன் ஆகாம வந்து செட்டில்டா உங்களுக்கு வந்து மேக்கப் நேச்சுரல் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன டைப் ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் போடணும் அப்படின்ற கைடன்ஸ்ல இருந்து அப்டேட்டடா என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்குமே உங்களுக்கு வந்து 1 by 1 டீச் பண்ண போறேன். கண்டிப்பா வந்து இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஏபிசிடி எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி வந்து மேக்கப்ல பேசிக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா பேசிக்ஸ் வந்து எப்பவுமே மாறாது. நியூவா ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் பேசிக்ன்றது வந்து சேம் தான். இந்த பேசிக்ல கொடுக்குற நாலேஜ் வச்சுதான் நம்ம நியூவா ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மள யாரையும் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா சொல்லிட்டு நம்ம யாரையுமே கேட்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த பேசிக் சரியா தெரியாதனாலதான் நம்ம என்னன்னா இந்த ப்ராடக்ட் இந்த ஸ்கின்னுக்கு போடலாமா, நியூவா இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு இது யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் நம்மளுக்கு வந்து கிளாரிஃபை ஆகாமையே இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து டெய்லி நான் ரெகுலரா கொடுக்குற வீடியோஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருங்க. உங்களோட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அப்போ வாங்க லேட் பண்ணாம வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேக்கப் ஏன் பண்றோம்னா நம்ம ஃபியூச்சர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காகவும் தென் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் தான் நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம செல்ஃபா மேக்கப் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கின் நம்மளுது அப்படின்னு வந்து ரியலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லை நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் கிளையண்டோட ஸ்கின் என்னென்ன அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து பண்ண முடியும். கரெக்டான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும் போதுதான் எந்த ப்ராப்ளமும் இல்லாம நேச்சுரல் ஃபினிஷிங்ல நம்மளுக்கு வந்து மேக்கப் ரிசல்ட் கொடுக்கும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கின் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ட்ரை ஸ்கின்னாவே அவங்களுக்கு வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு என்னன்னா ட்ரைனஸ் காட்டுது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பிறகு பார்த்தோம்னா அங்கங்க கொஞ்சம் இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும், இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், தென் பர்னிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் வந்து நம்ம ட்ரை ஸ்கின்னு சொல்றோம். இவங்களுக்கு வேற என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கங்க கொஞ்சம் ரெட் பேச்சஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ரிங்கிள்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தென் போர்சஸ் பார்த்தோம்னா அவ்வளோ விசிபிளா ஒன்றும் இவங்களுக்கு காட்டாது. ஒரு மாய்ஸ்சரைசிங் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா போதும் இந்த ட்ரைனஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸ்கின் டைப்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆயிலி ஸ்கின்ன்றது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து எப்பவுமே ஸ்கின்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும், தென் பார்த்தோன்னா ஆக்னி ஃபார்ம் ஆயிருக்கும், தென் பார்த்தோன்னா இவங்களுக்கு எப்பவுமே ஆயில் செக்ரேஷன் கொஞ்சம் ஷைனியாவே ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஓப்பன் போஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் ஆயில் ஸ்கின்னோட சிம்டம்ஸ். இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பிறகு பார்த்தோம்னா அவங்க ஸ்கின்னு கொஞ்சம் ஆயிலியாவே ஃபீல் ஆவாங்க, ஒரு ஃப்ரெஷ் லுக் இல்லாத மாதிரியே அந்த ஸ்கின் வந்து விசிபிளா காட்டும். இதுதான் வந்து ஆயில் ஸ்கின்னோட சிம்டம்ஸ். தேர்ட் ஒன் வந்து நார்மல் ஸ்கின் பார்த்தோம்னா காட் பிளஸ்க்கு ஸ்கின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்கின் பார்த்தோம்னா எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இவங்க ஸ்கின்ல இருக்காது. நம்ம மேக்கப் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம மேக்கப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஏன்னா லேயர்ஸ் வந்து நம்ம ஏத்த தேவையில்ல, டைரக்டா வந்து ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி வந்து ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். இப்ப நார்மல் ஸ்கின் பார்த்தோம்னா எல்லாமே நார்மலா தான் இருக்கும். உங்களுக்கு ஆயில் கண்ட்ரோல் நார்மலா இருக்கும், எல்லாமே நார்மலா இருக்கும். இட் ஹாஸ் ஏ வெல் பேலன்சிங் ஸ்கின் சொல்லலாம். இட் இஸ் த ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும். அவங்களுக்கு ஸ்கின் இஸ் கிளியர் அண்ட் ஹெல்த்தியா இருக்கும். பிம்பிள்ஸ் இருக்காது, எந்த விதமான ப்ராப்ளமும் அவங்க ஸ்கின்ல இருக்காது. நோ இம்பர்ஃபெக்ஷன். இதுதான் நார்மல் ஸ்கின்னோட சிம்டம்ஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா காம்பினேஷன் ஸ்கின்னா ஆயிலியும் ட்ரையும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் காம்பினேஷன் ஸ்கின். டி ஜோன் சொல்றது ஃபோர்ஹெட், நோஸ், சின்ன இது வரைக்கும் வந்து ஆயிலியா தெரியும். சி ஜோன்னா ரெண்டு சீக்ஸ் பார்த்தோம்னா நார்மலாவும் இருக்க சான்சஸ் இருக்கு,
ட்ரையாகவும் இருக்க சான்சஸ் இருக்கு. இதுதான் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னோட சிம்டம்ஸ். ஸ்கின் டைப்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றது வந்து ஸ்கின் டைப்ல வராது, ஸ்கின்னோட கண்டிஷன். நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் வந்து சென்சிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, அவங்கள நார்மலாவே வந்து ரெட்னஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். நார்மலா ஒரு சிம்பிளா ஒரு டோனரோ ஒரு மாய்ஸ்சரைசரோ போட்டா கூட அவங்க ஸ்கின் வந்து இச்சிங், இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் தின்னா இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து நார்மலா வந்து டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நீங்க வந்து யூஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப சேஃப். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஸ்கின் டைப் எத்தனை டைப்ஸ் இருக்கு, அது வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின், உங்களோடது என்ன ஸ்கின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு சம்பந்தமான எல்லா வீடியோஸும் வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பாவே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே தெரிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா கொடுக்குற நியூ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காட்டும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.